வணக்கம் மங்காளி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, வீட்டுக்காரன் பேசுகிறேன். என் பொண்டாட்டிக்கு திருப்பி தான் பசிக்குமா. இப்போ அடிச்சனை எழுப்பி விட்டு பிரெட் ஆம்லேட் ஏதோ ஒன்று கேட்டா, சீஸ்ன்னு சொல்லி போட்டேன். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அடுப்பில். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதுதான் அவளை அடிக்க முடியாது. அவளை அடிச்சாதான் நம்மளை பொழந்துடும் இல்லை. அதான் என்ன பண்ணேன், அவளை நினச்சி முட்டை வளைஞ்சி அவளை தான் அடிச்சு கையை வச்சு ஐய வச்சுப்பான் இல்லை. அப்படியே அவளை நினச்சி அடிச்சு நொறுக்கி விட்டேன் முட்டையை. சாதாரணமாக ஊற்றினா ஆளு வரலை. கத்திரிக்கோள் எடுத்து போட்டேன் பாரு மண்டல நாளாட்டி. வாயெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டேன். அப்புறம் போட்டு அந்த கருப்பட்டிகளை போட்டு அமுக்கி விட்டு ஒரு இதை ரெடி பண்ணியிருக்கேன். சாப்பிடட்டேன். ஆனால் அது சாப்பிட்டு என்ன அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். பங்காளியா தயவு செஞ்சு இதெல்லாம் வீட்டில் உங்கள் குடும்பத்தால் யாரும் ட்ரை பண்ணி கொடுத்துறா ஐயா. அப்புறம் கொலைக்கேசில் உள்ள விடுவோம், நம்ம பார்த்துக்கங்க. வணக்கம் பங்காளிகளா, எப்படி இருக்கீங்க? நான் மிஸ்டர் வீட்டுக்காரன் பேசுகிறேன். இன்னைக்கு என் வீட்டுக்காரி வந்து நான் இனிமேல் ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு மிஷின் வாங்கி கையில் கொடுத்தா. இனிமேல் இதில் தான் சமைக்கணுமா நான்? இவ சிலுக்கு மாதிரி ஆக போகிறாங்களாமா. இவ சிலுக்க முன்ன பொண்ணை பார்த்தாலானே தெரியலை. என்னை என்ன செய்ய காத்திருக்காரோ. இனிமேல் டெய்லி எனக்கு இது ஒரு வேலை.